தமிழ்நாட்டுடைய அரசியல்ல இந்த இயற்கை சார்ந்து பேசிய பெரியவர்கள் வந்து நம்மாழ்வார் மாதிரியானவர்கள் எல்லாருமே வந்து இதாயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இத வந்து அரசியல் ரீதியாக ஒருத்தர் முன்னெடுத்துருக்காரு சீமான் அண்ணன். அவரு மாடுகள் சார்ந்த மாநாடு, மரங்கள், கடலம்மா மாநாடு, அப்படின்னு நீர் சார்ந்தது அப்படின்லாம் மாநாடு நடத்திட்டு இருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு தரப்பு வந்து இவரு வேலை வெட்டி இல்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க. மாடுகள் ஓட்டு போடுமாறுலாம் கேட்குறாங்க. இப்போ சீமான் அவர்கள் இந்த இந்த இயற்கை சார்ந்த இந்த முன்னெடுப்புகளா ஒரு மாநாடுகள் நடத்திட்டு இருக்காருல்ல. நீங்க இந்த மாதிரியான பணிகள் செய்றதுனால இத எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலா பெரிய விஷயம்ண்ணே ஃபர்ஸ்ட்டு. என்னன்னா வந்து இப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் எடுத்தா பேசுபொருளாகும், கேளிக்கையாகும்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி எடுக்குதுங்கிறது பெரிய விஷயம். அது ஒரு அரசியல் ரீதியாக, தேர்தல் ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இது அவங்க இந்த நேரத்தையோ இந்த இதையோ வேற எதுக்கோ போட்டு போயிடலாம். இதெல்லாம் தாண்டி இதை கொண்டு போறாங்கிறதுக்கு பெரிய ஒரு இது வேணும், தைரியம் வேணும். ரெண்டாவது, எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், என்னோட எல்லா கட்சி ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் முழுக்க முழுக்க வாலண்டியர்ஸ் கூட தான் பயணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து மரக்கன்று வைக்கணும், ஏரி குளங்கள் சரி பண்ணணும், வாலண்டியர்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் வருது நம்ம தம்பிமார்கள் தான். ஏன்னா அந்த உணர்வு சூப்பராக இருக்கும். இல்லை இது நான் இவங்க வந்து ஒன்று இப்போ ஐயா பெரிய நம்மாழ்வார் அவர்களுடைய வரவுக்கு பிறகு ஒன்று, அடுத்தது அது தேர்தல் அரசியலில் நாம் தமிழருடைய வரவுக்கு பிறகுமே பசங்கிட்ட வந்து ஒரு இயற்கை சார்ந்த அதுதான் ஊர் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு வந்து பனைமரத்தை எடுத்துக்கோங்க, நீர் மேலாண்மை எடுத்துக்கோங்க, தற்சார்புகள், இந்த மாதிரி வார்த்தைகளே நிறைய பேருக்கு வந்து இவரை வச்சு தான் தெரியும். அதை நம்ம கேளிக்கையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் தாண்டி கொண்டு போய் சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, பெரும்பங்கு அவருக்கு இருக்குண்ணே. அது நான் 100% அதுதான் உண்மை. அது எத்தனை பேர் மறுத்து அது கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. அதுக்கே ஒரு பெரிய கட்சி வேணும். அவங்க வந்து தேர்தலில் ஜெயிக்கிறாங்க வர்றாங்க, இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கு வேணும். அந்த இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த நாம் தமிழரில் இருக்கிற அந்த வாலண்டியர்ஸோட உணர்வு வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு மரக்கன்று வைக்கிறதுக்கு ஒரு லேபர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு உள்ள சம்பளம் கொடுத்து வைக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க எத்தனை 100 புள்ளி எடுக்கணுமா எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட கொடுத்தா இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே யாரை கூட எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு செலவு நான் அவங்களுக்கு பண்ணணும். ஒன்று இப்போ சாப்பாடு இது ஒன்று நானே இது பண்ணுறோன்னே அது அப்படிங்க ஏதோ ஒன்று இருக்குது. இவங்க வராங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே நம்மளை இது பண்ண விட மாட்டாங்க. அந்த உணர்வோட எடுத்து பார்ப்பாங்க, சூப்பராக பார்ப்பாங்க. இதை தாண்டி நமக்கே நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உணர்வுபூர்வமாக சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நல்லா இருக்கும், அந்த தொடர்பு சூப்பராக இருக்கும். என்னை வந்து அவங்களோட ஒரு இதாகவே எடுத்துக்குவாங்க. இப்போ மற்ற இது கூட நீ இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு இது வரும், கேள்வி வரும், நீ ஏன் எங்கள் கட்சிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வரும். ஏன்னா நம்ம இந்த கட்சி சார்பாக இல்லாததுனால நம்ம பொதுவான நம்ம இயற்கை சார்ந்த பணிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணிகளை வந்து ஒன்னா அரவணைச்சு இது பண்ணிக்குவாங்க. அது நல்லா இருக்கும். இது மாதிரி இல்லாம அவங்க இது மட்டும் இல்லாம அவங்க நடத்துற நிகழ்ச்சிகள்ல நீங்க பரவலா எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க நடத்துற நிகழ்ச்சிகள் சுத்தம் முடிஞ்ச பிறகு அதை வந்து சுத்தப்படுத்தி அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கான தடமை இல்லாத மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போவாங்க. அது அவங்களுடைய சிறப்பாக வச்சு பிடிக்காதவங்க கூட சொல்லுவாங்க. ஆமா, நாம் தமிழரையும் சீமானையும் பிடிக்காதவங்க கூட அதை சொல்லுவாங்க. ஆனால் சீமானவர்கள் மீது கூட பலருக்கும் விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த தம்பிமார்கள் மீதோட இந்த பயணங்கள் அவங்களுடைய பணிகள் இருக்குல்ல, அதை யாருமே குறைச்சி சொல்ல மாட்டாங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கும். அது வந்து நான் தான் சொல்றேன்ல, ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும் வர்றவங்களுக்கு, அந்த எதிர்பார்ப்பு அங்கே இருக்கு. அதில் வருவாங்க, அவங்க வேலை என்னமோ அவங்களோட கான்ட்ரிபியூஷனோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்.